வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் தினமும் 50 கேள்விகள் பார்க்கலாம். பார்ட் 38. இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் வீபா யூட்சு. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு லாகூர் மாநாடு. யாருடைய பிறந்தநாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? பிர்சா முண்டா. 4th one. அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைந்து செல்லும் இறப்பு வீதம் எனும் நிலை இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் உருவாக்கும் விளைவு எவ்வாறு இருக்கும்? ஆன்சர்: சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் இதை கொண்டு வழங்குகிறது? ஆன்சர்: சொத்து உத்தரவாதம் இல்லாமல் வழங்குகிறது. திட்ட கமிஷனின் நோக்கங்கள்: முழு வேலைவாய்ப்பை அடைய, வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க, தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய. 7th one. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் எனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு நிதி ஆணையத்தை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு நிதி ஆணையத்தை வழங்குகிறது. கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் 97வது திருத்தச் சட்டம். அடுத்து, பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர். வி கிரி 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசேன் 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கின்றது? ஆன்சர்: விதி 21 A. இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிவாஜி. ராஜகம்பீர ராஜ்யத்தின் தலைநகர் விருஞ்சிபுரம். பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? நந்தி திம்மண்ணா. அப்துர் ரஹீம் கானி கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார்? அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார். மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் சர் மார்ட்டிமர் வீலர். இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி மேற்கு பகுதி. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. இதன் பயன் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு. நமஸ்தே இணைய முகப்பு எந்த துறையுடன் தொடர்புடையது? பாரம்பரிய மருந்து. அறிவியல் மனப்பாங்கு எனும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உயிரிசார் வழிமுறை வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகளின் சரியான வரிசை. வெற்றுநிலை, புலம்பெயர்தல், நிலைப்படுதல், எதிர்விளைவு, நிலையாக்கல். எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது? விண்வெளி நிலையத்தில். பூக்கும் தாவரங்களில் பக்க வேர்கள் பெரிசைக்கிளில் இருந்து தோன்றுகிறது. குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1992. இந்திய தொழிற்சங்கங்களுக்கான சட்டம் 1926. தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1962. இந்திய அரசின் குழந்தைகள் சட்டம் 1960. வயதானவர்களுக்கான மாநில கொள்கை 2006. 2011ஆம் ஆண்டில்
கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதமான 91.75% உள்ள மாவட்டமாகும். அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் எந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? 2006 முதல் 2011 வரை. தலைவர்களின் புனைப்பெயர்கள்: சி. ராஜகோபாலாச்சாரி, தட்சிண காந்தி, ஈ.வே. ராமசாமி, தமிழ்நாட்டு ரூசோ, ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்பூ துரை, எஸ். சத்தியமூர்த்தி, வெள்ளி நாக்கு நாவலர். திராவிட நாடு பத்திரிகையை துவங்கியவர் சி. என். அண்ணாதுரை. சி. என். அண்ணாதுரையின் முதல் பத்திரிகை 1934 ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. இந்து விதவைகளின் மறுமணம் என்ற நூலை எழுதியவர் நரசிம்மாலு நாயுடு. காங்கிரசின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1964. வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் எங்கும் எப்பொழுதும் யாவருக்கும் பொருந்துவன. அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை 380 குறள்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். தேவர்களுக்கு உழைவு இன்றி தாழாது உணற்றுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. ஊழையும் உப்பக்கம் காண்பவர். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. சங்கர்லால் என்னும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்களில் அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் தமிழ்வாணன். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல் விளக்காக உருவகப்படுத்துகின்றனர்? பொய்கையாழ்வார் பூமியை, பூதத்தாழ்வார் அன்பை. பொய்கையாழ்வார் பூமியையும் பூதத்தாழ்வார் அன்பையும் அகல் விளக்காக உருவகப்படுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லபாடியில் உள்ளது. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை ரூபாய் 10 லட்சம். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் அதியமான். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. தேங்க்யூ.